கடகராசி கடகலக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். கடகராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இந்த ராசியோடைய குண நலன்கள் என்ன, இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சம்பந்தப்படக்கூடிய சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய யோகாதிபதியான செவ்வாய், அதே போல் ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது. ராசிக்கு 7 4 கிரக சேர்க்கைகள், 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி. குரு ராசிக்கு 12ல். இந்த பிப்ரவரி மேலே 1ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள் இருக்குது நிச்சயமாக பார்க்கலாம். இது கடக ராசிக்கு என்ன கொடுக்க போகுது கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடகராசி ரொம்ப வெகுளித்தனமான ராசிங்க. நீங்கள் ஒரு 12 ராசி இருக்குது, இந்த 12 ராசியில் 2 முதன்மையான ராசி சொல்லுங்கள். நிர்வாகத்துக்கும் இதில் பிறந்த வாழ்க்கையில் இவங்க எப்படியும் அடித்து பிடிச்சாது வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும், தன்னுடைய சாப்பாட்டுக்கு ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு வரக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சொல்லலாம், கடகம் சிம்மம். ஆனால் எல்லாரையும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்மம் தான் சொல்லுவாங்க. கடகத்தை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா தாய் அன்பு அதிகம், எல்லாரையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகம். சரின்னு கேட்கக்கூடிய கிரகமான சந்திரன் பார்த்திங்கன்னா அந்த ராசியில் இருக்கும்போது சரி சரி சரின்னு இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் எல்லாரையுமே சமாதானப்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறது யோசிக்காமல் இருக்கிற இடத்துலையே, அதாவது நீர் வீடு தானே, அதனால் இருக்கிற இடத்துலையே யோசிக்காமல் போகக்கூடிய ராசி தான் இந்த கடகம். பொதுவாக பெரிய ஆளாக இருக்க வேண்டியதுங்க. இவங்க எல்லாருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்க வேண்டியவங்க. ஆனால் அந்த ராசி அளவுக்கு இந்த ராசி பேசலைன்னா இப்போ இன்றைக்கி வளரலை அப்படிங்கிறதான அர்த்தம். பொதுவாக கடக ராசியை பொறுத்த வரையுமே நிறைய யோசிப்பாங்க. பகலில் விட நைட்டு அவங்களுடைய திங்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப வேறையாக இருக்கும். எவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்தாலுமே நைட்டு எடுப்பாங்க. அது பகலில் எடுக்கக்கூடிய டெசிஷனும் நைட் எடுக்கக்கூடிய டெசிஷனும் வேறு மாதிரி இருக்கும். நைட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்போ தான் பார்த்திங்கன்னா அது பிடிக்கும். அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு போயிடவே மாட்டாங்க. எல்லாருக்கும் என்ன நல்லது சரி அப்படின்னு கேட்குறாங்களோ அந்த விஷயத்தை மட்டும்தான் செய்வாங்க. எல்லாருக்கும் பிடிக்கலன்னா அது எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறத தெளிவாக இருப்பாங்க. இங்கே எந்த கிரகம் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் கம்பீரமாக ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் எப்படியாவது முண்டி அடித்து முன்னுக்கு வந்துடலாங்கிறது தைரியமாக சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இந்த ராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்குமா, எங்களுக்கு என்னமோ மேலே வர மாதிரி, அதாவது பொருளாதாரத்தில் உயர்வான வரக்கு சூழ்நிலைகள் தெரியாத மாதிரி இருக்குது, எங்கே போனாலும் காசுக்கு தான் இன்றைக்கி மதிப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் இன்றைக்கி கடந்து வந்திருக்கீங்க. இந்த ராசியை பொறுத்தவரையும் ஒன்று செஞ்சு முடிச்சிடலான்னு ஆரம்பிக்கிறீங்க, அதை செய்ய முடியல. தனித்திறமை நிறைய இருந்தும் அடுத்த டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு விஷயம் கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் செலவு பண்ணிக்கிங்க. இன்றைக்கி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கணக்கு பார்க்குற வேண்டிய சூழ்நிலைகள். அண்ணனாக இருக்கட்டும், உங்கள் பணத்து தம்பியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், யூஸ் பண்ணாத உங்களை யூஸ் பண்ணிக்காத ஆளே இல்லைங்க. தைரியமாக சொல்ல, இன்றைக்கி மற்றவங்களுக்காக வாங்கக்கூடிய ராசி. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியவே தெரியாது. யோசிக்கிறது கூட அடுத்தவங்க கிட்ட கேட்டு அடுத்தவங்களுடைய முடிவு எடுக்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் ஒரு ஏமாற்றத்தோடையும் எல்லாருமே திருமண வாழ்க்கையும் சரி, ஆப்போசிட் நபர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போயிடும் கடகம். அது அப்படியே ட்ரஸ்ட்டாக நம்பும். வாக்குறுதி கொடுத்து அதை காப்பாற்றுறதுக்கு போராடும். ஆனால் என்ன நீங்கள் ஏமாத்தினாலும் கடகம் பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் பந்தில் போட்ட நீர் மாதிரி திருப்பி எந்திரிச்சு ஜெயிச்சு வந்துடுவாங்க. அது நிறையா பேருக்கு தெரியாது. இவங்களை என்ன நீங்கள் ஏமாத்தினாலும் வாழ்க்கையில் இவங்க திரும்பி எந்திரிச்சு அதே இடத்துல முன்னுக்கு நின்று ஜெயிச்சு சொல்லிடுவாங்க. நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம், இவங்களுடைய செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது, அடுத்து வரக்கூடிய தசாபுத்தியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலைகள் இருக்குது, மனசு தளர்ந்துடாதீங்க, நிச்சயமே வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இல்லை மேடம், எங்களுக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை, இவங்கனால உங்களுக்கு இந்த டைமில் இந்த ஒரு யோகம் வர்றதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயங்கள் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம்தான் அவர் இன்றைக்கி இருக்கிற வேண்டிய சூழ்நிலைக்கு, கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி அவருக்கு தேவையான பொருட்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வசதிகள் அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அவரும் இன்றைக்கி நமக்கு நன்றி சொல்லிட்டு போனார். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகத்தில் அவருக்கு தசாபுத்தி கடுமையாக பார்த்திங்கன்னா கடுமையான சூழ்நிலையில் இருந்தார். நமக்கு வரும்போது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது கிட்டத்தட்ட எனக்கு இதிலெல்லாம் ஒரு ஹோப்பே இல்லை நம்ம சொல்லியிருந்தோம்.
நீங்கள் வாடகை காரில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு சொந்தமான காரே வரப்போகுது. நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை, அந்த மாதிரி ஒரு சர்வை பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கேன். வாடகை காருக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னவர், இன்னைக்கு மேடம் நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துருச்சு, இன்னைக்கு நான் கார் வாங்கிட்டேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு நம்ம சொல்லும் போது அந்த கிரகங்களுடைய தசா புத்தி அவருக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது. அப்போ பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு விஷயத்த பண்ணலாம், பண்ணக்கூடாது, எதையெல்லாம் நம்ம நோக்கி போகலாம், எதெல்லாம் நமக்கு நோக்கி பண்ணக்கூடாது, எதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம், இனிமேல் நடக்கக்கூடிய சொல்றதா ஜாதகமா இல்ல, இந்த விஷயமெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம், இனி எப்படி நமக்கு இருக்க போகுது, இனி வரக்கூடிய காலங்களில் எந்த நேரத்தில் மாற்றம் அப்படிங்கிறது வரது சுச்சுவேஷன் இருக்கு, அந்த மாற்றம் நல்லதா கெட்டதா, அதை எத்தனை காலம் நம்ம ஏற்றுக்கணும், இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் அவர் எல்லாருக்குமே தனிப்பட்ட எல்லா ஜாதகமுமே கிளியராக நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ அதுபடி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நடக்கும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள்லாம் பிறந்த கால ஜாதகத்தை போய் இணைச்சி வச்சு பார்த்துடக்கூடாது. அதுவுமே எங்கள் மகரத்தில் கிரகம் இருக்கும்போது சுத்தமாகவே இது செட் ஆகாது. ஸோ மகரத்தில் கிரகம் இல்லாத போது 20 to 30% மட்டுமே தான் பலன்கள் பொருந்தி வரும். ஏன்னா இப்போ நம்ம பேசுறது கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தசாபுத்தியோடு இணைஞ்ச கோச்சாரம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு. அதுக்கும் நிறைய அஷ்டவர்க்கம் இருக்கு. அதே போல நவாம்சத்தோடைய கிரகத்தோடைய பலம் பலவீனம், உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கன்ஜெக்ஷன், உங்களுடைய லக்னம் என்ன சொல்லுது, கோச்சாரம் என்ன சொல்ல வருது, பிளானட்டரி பொசிஷன் எல்லாமே எப்படி இருக்குது, இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் மாதிரி எந்த ஒரு கோச்சாரமே, யார் சொல்லக்கூடிய கோச்சாரமே பிரதிபலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதிபலிக்கவே பலிக்காது. இன்றைக்கி நம்ம ராசிக்கு 7 நிறைய கிரகங்கள் இருக்குது. யாருக்கு யோகமோ இல்லையோ கடக ராசிக்கு யோகம் டாப் 10ல் இருக்க போகக்கூடிய ராசி. 12லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் டாப் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். திருமணம் ஆகாத நபர்களாக டிக் போட்டு வச்சுக்கோங்க. இந்த நேரம் கண்டிப்பாக திருமணத்துக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக இருக்குது. அதுவுமே காதலிச்சுட்டு இருக்கோம், இது சம்மதத்தோடு நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கடகத்தை பொறுத்தவரை ஹோப்பு கொடுத்தா அதை காப்பாற்றுறதுக்காக தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க. அல்லும் அவளுமே பார்த்தீங்கன்னா இந்த கடகத்தை எல்லாம் பொறுத்தவரை நம்ம கல்யாணம் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மன வருத்தத்துக்குள்ள ஆளவைங்க. ஒரு ராசியும் ஒரு விதமாக காதலிக்கும். அப்போ அது கடக கொடுக்கக்கூடிய ஹோப் அப்படிங்கிறதே ரொம்ப காலத்துக்கு இருக்கு. நான் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கேனா இல்லையா, நான் அந்த பொண்ணை விரும்பிட்டேன், இந்த பொண்ணுக்கு நான் ஒரு ஹோப்பு கொடுத்துட்டேன், அதை நான் இது பண்ண விரும்பலை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் இந்த கடக ராசி தான் சொல்லும். 12 ராசிலேயே அந்த ராசி எந்த மாதிரியான விஷயத்தை லவ் பண்ணுது, அந்த லவ்வோடைய அளவு எப்படி இருக்கும், அந்த லவ்வை சக்ஸஸ் பண்ண முடியுமா, இதுக்கு எல்லாமே பிறந்த கால ஜாதகம் பதில் சொல்கிற மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு கோச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இத்தனை நாளாக கிட்டத்தட்ட 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ போகிறேன், கடைசி நேரம் வரை போகிறேன், என்னால் வெளியே வந்துடுறேன், என்னால் வேலை கிடைக்கவே முடியல, வேலையில் ஒரு பதட்டத்தோடைய வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஏன் அந்த பதட்டத்தை கொடுக்குறாரு? ராசிக்கு 12ல் குரு இருக்கார். அப்போ அந்த குரு என்ன பண்ணுறாரு? வக்ரமாக இருக்கார். அப்போ அந்த வேலை தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த தொழிலில் ஒரு பயம்புறுத்திட்டே இருப்பார். அதாவது தூங்கி எந்திரிச்சு இந்த வேலை எத்தனை நாள் இருக்குது, இத்தனை நாள் அசால்ட்டாக அந்த வேலைக்கு போயிருப்பீங்க, இவரை பற்றி யோசிக்காமல் அப்படியே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி அந்த வேலையினால நிறைய பயம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக மாறப்போகுது. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக எடுத்துக்கலாம். அதே போல் நோய் சார்ந்த விஷயத்தில் நிறைய என்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தெரியல, ஆனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டே இருக்குது எங்களுக்கு தொடர்ந்து. குடும்பத்தில் இதனால் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு உறவு இல்லை. என்னுடைய மனைவி இந்த கடகராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது இருக்குது, மனைவி இருக்கிறது எனக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் இருக்குது. இந்த திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி அதை நிறைய பேருடைய தலையீடு இருக்குது மேடம். அது எல்லாமே சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக சரியாகக்கூடிய காலமாக இருக்கும். அதே போல் நோய் தீர்வுக்கும் சரி, தொழிலில் நஷ்டம், அந்த கடகத்தை பொறுத்தவரையும் தொழில் நஷ்டம்ங்கிறது கொஞ்ச நாள் இல்லைங்க, ரொம்ப வருஷமாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. அந்த தொழிலை என்ன பண்ணுனா அது சரியாகும், நான் கற்றுக்கிட்ட அந்த தொழிலை இன்றைக்கி எல்லாருமே அசால்ட்டாக பண்ணி அதில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னால் அந்த இடத்துல இருந்துட்டு ஏர்ன் பண்ண முடியல, விட்டு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் மறுபடியும் அதை ஒரு ஹோப்போட திருப்பி எடுத்து பண்ணலாமா, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, 45 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு, இனி வரக்கூடிய காலங்களும் நான் அதில் போராட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த கடகராசியை பொறுத்தவரை அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக அப்படியே மாற்றம் அப்படிங்கிறது கண்கூடாக பார்க்கலாம். கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடிய பெயரும் புகழும் இந்த நேரத்தில் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்குங்க, அதே போல் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. சம்மந்தப்பட்டக்கூடிய நபர்கள், அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல நிறைய பலம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பெற்ற செவ்வாய்,
ஆட்சி பெற்ற சந்திரனை பார்க்கறது ஒரு சந்திர மங்கள யோகம். இதுக்கு மேலே வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாத போது அப்படிங்கிற கடத்தை தாண்டி வந்து நீ நல்லா வாழ்ந்துட்ட, நீயே எப்படி இருந்த நீ இன்னைக்கு வந்து ஃபினான்ஷியல் லெவலில் டிஸ்டேபிள் ஆகிட்டே அப்படின்னு சொல்கிற அளவுக்குண்டான பலன்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் வேலையில் இருக்கக்கூடிய மென்டல் ப்ரெஷர், கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள், 3வது நபர்களுடைய தலையீடு, ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த அப்படியே அப்படியே சொல்லிகிட்டே போகிறது. ஒரு பிறந்த கால ஜாதகத்தை எடுத்தால் நீங்கள் இப்படி தான் இதெல்லாம் நடக்க காத்துட்ருக்கு, இதெல்லாமே நடக்காது அப்படிங்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.